கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை தியானத்துக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. Since neither sun nor stars appeared for many days and no small storm kept raging about us, from then on all hope of our being saved was growing worse and gradually abandoned. நம்மளோட விசுவாசத்தில் வந்து there are several degrees of faith. ஒரு தேவனுடைய மனிதன் இப்படி சொல்கிறாரு. அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபெய்த் என்னென்னா, when all our feelings, emotions எல்லாம் நம்ம விசுவாசத்தை சப்போர்ட் பண்ணணும். நம்ம கேட்க ஆண்டவர் வந்து பதில் கொடுத்துட்டே இருப்பார். நம்ம கிதியோன் பற்றி நம்ம வாசிக்கிறோம். நான் மீதியானியர்களுக்கு அகேன்ஸ்டாக போய் நான் சண்டை போடணுன்னா எனக்கு அடையாளம் காட்டுங்க. நான் ஒரு ஃப்ளீஸ், ஒரு தோலை விரிப்பேன், அந்த தோல் நனையணும், கிரவுண்டு காஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டே அதை ரிவர்ஸ் பண்ணுறாரு. ஸோ ஹீ கெப்ட் ஆன் ஆஸ்கிங் காட் ஃபார் சைன்ஸ் அண்ட் காட் இன் இஸ் கிரேஸ், ஆண்டவர் வந்து கிருபையாக அவரோட விசுவாசத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணணுன்றதுக்காக இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிட்டே இருந்தார். தோமா கூட சொல்கிறாரு, தோமா அவரோட விழாவில் இருக்க ஓட்டையில் நான் கைவிடலைன்னா நான் நம்ப மாட்டேன் உயிரோடு எழுந்தாருன்னு. அண்ட் ஆண்டவர் வந்து நின்னார். ஸோ த ஃபர்ஸ்ட் அண்ட் த லோவஸ்ட் டிகிரி ஆஃப் ஃபெய்த் என்னென்னா, வென் ஆல் யுவர் இமோஷன்ஸ், நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறப்போ ஆண்டவர் விசுவாசிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் லெவல். அதோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபெய்த் வந்து யூ ஸ்டில் பிலீவ் ஈவன் இன் தி அப்சன்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் டஸ் நாட் சப்போர்ட் யூ, பட் ஸ்டில் யூ ஹேவ் ஃபெய்த். கடவுள் அழைச்சார், நம்மளை கைவிட மாட்டார், நம்ம விசுவாசமாக போவோம். நாங்கள் ஒரு 5 years முன்னாடி இஸ்ரேல் போயிருந்தப்போ, குடும்பமாக போயிருந்தப்போ, அங்கே டெலிவிவ் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு அங்கேருந்து எங்கள் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் போகிறதுக்கு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்தோம். ஸோ ஒரு 1 yearக்கு அப்படி பிளான்னால 4 பெரிய சூட்கேசஸ், ஒரு 30 kg வெயிட் பண்ணுறது, 2 சின்ன பிள்ளைங்க. ஸோ அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் ஃபியூ செகண்ட்ஸ் தான் நிற்கும் சொல்லிட்டாங்க. ஸோ ஏர்போர்ட்னால நிறைய பேர் இறங்குறாங்க, நிறைய பேர் ஏறுறாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து கேல்குலேட் பண்ணி சொன்னாங்க, ஒரு பிள்ளை ஒரு சூட்கேஸ் அப்படி வச்சுட்டு நம்ம ஏறிடலாம், உள்ள பேக் வச்சுட்டு சூட்கேஸஸ் வச்சுட்டு திருப்பி வந்து 2 எடுத்துக்கலாம், ஏன்னா ஹேண்ட் லக்கேஜஸ் வேறு வந்துச்சு. பட் வி ஹேட் ஃபெய்த், பட் நோ இமோஷன்ஸ். ஏன்னா வி டிட்ன்ட் நோ, யாரும் தெரியாது, யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை, இங்கிலீஷ் பேசுகிறவங்க கூட ரொம்ப கம்மி, எல்லாம் ஹீப்ரூ தான் பேசினாங்க. ஸோ வி ஹேட் அ ப்ரேயர் இன் அவர் ஹார்ட்ஸ். ஒரு 2 சூட்கேஸ், 2 பிள்ளைங்க, ஹேண்ட் லக்கேஜ் தூக்கி உள்ளே வச்சிட்டோம். The next second we turned, அடுத்த 2 சூட்கேஸ் இருக்க திரும்பினா, to our amazement we saw எங்கள் பின்னாடி ஏறினவங்க அந்த சூட்கேஸை ஏறி உள்ளே எங்களோட அதோட எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அவங்க கையில் தூக்கிட்டு வந்துட்டாங்க. இட் வாஸ் அமேசிங் how God helps you. யாருமே தெரியாது, nobody you know, யார்கிட்ட ஹெல்ப் கேட்க கூட இல்லை, பட் God honors your faith. ஸோ அதான் செகண்ட் லெவல் ஆஃப் ஃபெய்த். ஃபீலிங்ஸ் ஆப்சண்ட்டாக இருக்கும், இமோஷன்ஸ் ஆப்சண்ட்டாக இருக்கும், பட் ஸ்டில் யூ பிலீவ் அண்ட் God honors it. But there is a third level of faith. அது என்ன ஒரு லெவல்னா, எல்லா சூழ்நிலையும் உங்களோட ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ், எவ்ரிதிங் வில் கோ அகேன்ஸ்ட் வாட் காட் ஹஸ் டோல்ட். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு எதிர்மாறாக நம்மளோட சூழ்நிலைகளும் நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக போகிற சூழ்நிலை தான் 3வது சூழ்நிலை. அண்ட் இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உங்ககிட்டையும் என்கிட்டையும் எதிர்பார்க்குற ஒரு லெவல் ஆஃப் ஃபெய்த் என்னென்னா, த தேர்ட் லெவல் ஆஃப் ஃபெய்த். இந்த காலை தியானத்துக்கான தலைப்பு வந்து பரித்து நில், ஹோல்ட் ஆன் வென் எவ்ரிதிங் இஸ் அகேன்ஸ்ட் யூ. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண காரியங்கள் நடக்காதப்போ, சூழ்நிலைகள் எதிர்மாறாது இருக்கிறப்போ, இந்த மக்களோட பிஹேவியர், என்னோட இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், எவ்ரிதிங் இஸ் கோயிங் அகேன்ஸ்ட் வாட் காட் ஹஸ் டோல்ட் யூனா, பரித்து நில், ஹோல்ட் ஆன், தெர் இஸ் ஸ்டில் ஹோப். நம்ம இன்னைக்கு வாசிச்ச போர்ஷனில் அதுதான் நம்ம வாசிக்கிறோம். பவுல் வந்து அந்த தமஸ்குக்கு போகிற ரோட்டில் ஆண்டவரை சந்தித்த நாளில் இருந்து டே 1லேருந்து அவருக்கு பிரச்சனை தான். அவர் கண்ணு குருடாராரு, அப்புறம் பார்வை வருது, ஜோமன் தமஸ்குலே அப்போவே அவருக்கு அகேன்ஸ்டாக அவர் கொல்றதுக்கெல்லாம் ஆள் வந்துட்டாங்க. ஸோ his life was dotted with sufferings. And இங்கே என்ன ஆகுது, அவர் ஃபெய்த் டிஃபெண்ட் பண்ணுறப்போ ஐ அப்பீல் டு சீசர்ன்னு சொல்லிடுறாரு. ராயனுக்கு முன்னாடி போகிறதுக்கு ரோமுக்கு போகிற கப்பலில் தான் இருக்காங்க. ஸோ அவர் போகிற ஜேர்னி இஸ் கரெக்ட், ஹீ இஸ் இன் த சென்டர் ஆஃப் காட்ஸ் வில். ராயனுக்கு முன்னாடி டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. இட்ஸ் அ பாத் ஆஃப் சஃபரிங். அந்த கப்பலில் வந்து ஒரு பிரிசனராக இருக்கார். பட் ஸ்டில் அங்கே என்ன நடக்குது, நம்ம வாசிச்ச வசனத்தில், நோ சன் நோ ஸ்டார்ஸ். ஸோ டே டைம்லேயும் வெளிச்சம் கிடையாது, ராத்திரி வேளையிலையும் வெளிச்சம் கிடையாது. ஸோ இட் வாஸ் த டார்க்கெஸ்ட் அவர். ஸோ அது மட்டும் இல்லை, பெருங்காற்று, மழை. ஸோ
the whole nature was against them. அந்த ஒரு டெம்பஸ்டான ஒரு சூழ்நிலை. அண்ட் அப்படி there was no hope. அந்த 20th லாஸ்ட் லைன் என்ன இருக்குன்னா, we desperately gave up hope to be saved. நாங்கள் உயிர் பழப்போன்ற நம்பிக்கையே அத்து போயிட்டு, அதுவே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தப்போ வாட் ஹெல்ட் பால் எதை நிமித்தம் அவர் தரித்து நின்றார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 23வது வசனம் வாசிக்கலாம். For this very night an angel of the Lord, to whom I belong and whom I serve, stood before me and said, Stop being afraid, Paul. You must stand before Caesar. And behold, God has given you the lives of all those who are sailing with you. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். When your emotions and your circumstances and your feelings go against what God has promised you, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு எதிர்மாறா எல்லாமே நடக்கிறப்போ தரித்து நில். ஹோல்ட் ஆன். எதை ஹோல்ட் ஆன் பண்ணணும்னா, பவுல் சொல்றாரு, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும். என்ன ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட். The God to whom I belong and the God whom I serve. இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் what will hold you together? எது நம்மளை நிறுத்தும்னா, when you know who you are and whose you are. ஒருவேளை அந்த இடத்துல பிரிசனராக இருக்கலாம். மேபி he is doomed to die. ஏன்னா டார்க்கெஸ்ட் டைம், ஹோப்பே கிடையாது, எந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ் கிடையாது, எவ்ரி ஹோப் டு லிவ் வாஸ் கான். அந்த டைம்லையும் பவுலோட ஐடென்டிட்டி பாருங்க. he didn't identify himself as a prisoner. அவனோட ஷாக்கிள்ஸ் எல்லாம் அவனோட ஃபெய்த்தை லிமிட் பண்ணல. he introduces himself as the God to whom I belong and the God whom I serve. அந்த என்ன மாதிரி கடவுள், அவர் என்ன பண்ணாரு, என்னிடத்தில் வந்து நின்று. What a beauty, la. He came and stood near. Children of God, just be encouraged. When everything is going against you, you and I have a God who stands so close to you. யோபு சொல்றாருல, நான் செல்லும் பாதையை அவர் இருந்திருக்கிறார். He knows the way that I take and then I'm out of it, I will come forth as gold. நான் இதுலேருந்து வெளியே வரப்ப நான் பொண்ணா நான் விளங்குவேன். So however dark your situations may be, he will come and stand. ஹோல்ட் ஆன் டு ஹிஸ் ப்ரெசன்ஸ். எப்படி நம்ம தரித்து நிற்கணும்னா, அவரோட பிரசன்னத்தை பற்றி கொண்டு நம்ம தரித்து நிற்கணும். எல்லா சூழ்நிலையும் எதிர்மாறா போகிறப்போ அவரோட பிரசன்னத்தை பற்றி கொண்டு தரித்து நில்லுங்க. ஹோல்ட் ஆன் டு ஹிஸ் ப்ரெசன்ஸ் அண்ட் ஃபேஸ் த டார்க்கெஸ்ட் அவர். சங்கீதம் 23 சங்கீதக்காரர் சொல்கிறார்ல, தோ ஐ வாக் த்ரூ த வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத், ஐ வில் ஃபியர் நோ ஈவில், for you are with me, your rod and your staff they comfort me. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஸோ அந்த இருளான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்போ தேவன் நம்மளோடு கூட இருப்பார். His presence will take you. ஸோ எப்படி நம்ம தடுத்து நிற்கணும்னா, அவரோட பிரசன்னத்தை பற்றி கொள்ளுங்க. டெம்பஸ்ட் வரலாம், ஸ்டார்ம் வரலாம், ஷாக்கிள்ஸ் என் கையில் இருக்கலாம், ஹோப் இல்லாமல் இருக்கலாம். But the first thing that I should hold on to His presence, and you will see the tangible presence of God just with you in your life. இந்த மாதிரி ஒரு டஃப் சிச்சுவேஷன்ல. அதுக்கப்புறம் பவுல் என்ன சொல்றாரு, வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். பவுலே பயப்படாதே, do not be afraid. Amidst the storm, Paul could hear God's voice. ஸோ நீங்கள் ஒரு டார்க்கெஸ்ட் டைமில் ஸ்டாமி சுச்சுவேஷனில் இருந்தனா எப்படி உங்களால் தடுத்து நிற்க முடியும்னா, அவரோட வார்த்தையை கேளுங்க. ஹோல்ட் ஆன் டு ஹிஸ் ப்ராமிசஸ், டு நாட் ஃபியர். ஸோ நம் ஹியூமன் பீயிங்ஸாக டஃப் சுச்சுவேஷனில் நம்மளுக்கு வர ஃபர்ஸ்ட் இமோஷன் வந்து பயம். பட் ஹியர் இஸ் காட் ஹூ டெல்ஸ் ஹிம் டு நாட் ஃபியர். நீ கண்டிப்பாக ராயனுக்கு முன்னாடி போய் நிற்ப. ஏன்னா அதுதான் அந்த பர்பஸ் ஆஃப் த ஜேர்னி. இங்கவே உயிர் போகுது, எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஹோப்லெஸ் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தப்பையும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, லெட் மை வேர்ட் பி யுவர் ஆங்கர். உன்னோட விசுவாசத்தின் நங்கூரமா என்னோட வசனத்தை வச்சுக்கோ. டு நாட் ஃபியர். நம்ம ஜோம் பண்ணுவோம், ஆண்டவரே இன் மை டார்க்கெஸ்ட் டைம்ஸ், அப்படி ஸ்டார்ம் அண்ட் டெம்பஸ்ட் வரப்போ காற்றும் அலையும் மட்டும் என் காதில் விழக்கூடாது சுவாமி. லெட் மை இயர்ஸ் பி டியூன்டு டு யுவர் வாய்ஸ். நீர் சொல்கிற வார்த்தையை கேட்க என்னோட செவிகளை திறந்தருளுங்க சுவாமி. நம்ம ஜோம் பண்ணோம். இன்னைக்கு கூட இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ அ டஃப் டைம், ஆஸ்க் காட் ஃபார் ஒன் வேர்ட் that will take you through. எங்களோட வாழ்க்கையில் குடும்பமாக நாங்கள் நிறைய சூழ்நிலையை சந்திச்சிருக்கிறோம். அண்ட் ஆல் தோஸ் டைம்ஸ் ஆண்டவர் எங்களை
தூக்கி நிறுத்தினது வந்து அவரோட வார்த்தையினால. ஜஸ்ட் கெட் ஒன் வேர்ட். அவர் ஒரு வார்த்தை கொடுக்காம அவரோட பிரசன்னத்திலேருந்து போகாதீங்க. அண்ட் when he gives you that word, hold on to it. இதுக்கப்புறம் பவுல் எவ்வளோ சந்திச்சிருந்தாலும் this one word is enough. ஏன்னா ஆண்டவர் வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு, நீ ராயனுக்கு முன்னாடி நிற்க போற, you are going to defend your faith, and that was enough. So in your darkest time எப்படி நம்ம தடுத்து நிற்கணும்னா, முதல் அவரோட பிரசன்னம் நம்மளுக்கு வேணும், ரெண்டாவது அவரோட ப்ராமிசஸ் நம்மளுக்கு வேணும். அவரோட ப்ராமிசஸை நம்ம ஹோல்ட் ஆன் பண்ணுறப்போ நம்மளால் தடுத்து நிற்க முடியும். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணிக்கிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். சி, நீ மட்டும் சேவ் ஆக மாட்டேன், அவங்க படகுல இருக்க எல்லாரும். ஸோ இதை பவுலை மட்டும் சேவ் பண்ணுன்னா ஒரு யோனாக்கு மீன் அனுப்புன மாதிரி there are many ways God could have done. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் படகுல இருக்க எல்லாரும் சேவ். தட் வாஸ் காட்ஸ் பவர். மேபி த நேச்சர் சீம்ஸ் மோர் பவர்ஃபுல். இன்னைக்கு நீ இருக்கிற சூழ்நிலையில் இந்த காற்றும் இருட்டும் ஒருவேளை பவர்ஃபுல்லாக தெரியலாம். பட் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஹோல்ட் ஆன் டு மை பவர். என்னோட வல்லமையை நீ பற்றிக்கொள், என்னோட வல்லமையை நீ பற்றி கொண்டு தரித்து நில். ஏன்னா ஐ கேன் சேவ் யூ, ஐ கேன் சேவ் தி என்டையர் க்ரூ, அண்ட் காட் டிட் இட். இதே மாதிரி நம்ம ரோமர் 4வது அதிகாரத்தில் வாசித்தோம்னா நம்ம ஆபிரகாமை பற்றி வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு வந்து வயசாயிருச்சு, சாராளோட கர்ப்பம் வந்து செத்துருச்சு. ஸோ தெர் வாஸ் நத்திங் ஹீ குட் ஸ்டாண்ட் ஆன். ஃபிசிக்கலாக எதுவுமே இல்லை. த ஃபேக்ட்ஸ் தட் ஹீ ஃபேஸ்ட் were alarming. அவன் பார்க்குற அந்த உண்மையான காரியங்கள் வந்து it was alarming. her womb is dead. எப்படி ஒரு குழந்தை வரும், வயசாயிருச்சு, எப்படி ஒரு குழந்தை வரும்? ஆனால் நீங்கள் ரோமர் 4வது அதிகாரம் நீங்கள் அப்புறம் வாசிச்சு பாருங்கள். அதில் என்ன சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் வந்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்தார். he was convinced that God had power to do what he had promised. ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, he has the power to do. Many times we fail to see that the God whom we worship is a powerful God. So this morning be encouraged. There is never a time where you cannot hope in God. நம்பிக்கை இல்லை, இனி ஹோப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிற ஒரு பாயிண்டே கிடையாது ஆண்டவரோட பிள்ளைங்களோட வாழ்க்கையில். whatever may be your difficulty, you have this hope that ஆண்டவர்கிட்ட எடுத்துகிட்டு போனால் there is a solution. ஜார்ஜ் முல்லர் வந்து தேவனுடைய ஒரு பெரிய ஊழியக்காரர். அவர் ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, நான் வாசிக்கிறேன். there is never a time when we may not hope in God. whatever our necessities, however great our difficulties, and though to all appearances help is impossible, yet our business is to hope in God, and it will be found that it is not in vain. In the Lord's own time help will come. ஜார்ஜ் முல்லர் ஒரு தடவை ஒரு கப்பலில் வந்து கியூபெக் அப்படின்ற பிளேஸ்க்கு போய்கிட்டு இருந்தாராம். ஸோ பயங்கர ஃபாகி சுச்சுவேஷனாக இருந்ததுனால அந்த கப்பல் வந்து ரொம்ப ப்ராக்ரெஸ் பண்ணாமல் அப்படி ஸ்டால் ஆயிடுச்சான். அந்த கேப்டன் ரொம்ப நேரம் டெக் மேலே நின்றுட்டு இருந்தாராம். ஜார்ஜ் முல்லர் போயிட்டு, அது வந்து ஒரு வென்ஸ்டே. ஸோ அந்த கேப்டன்கிட்ட போய் சொன்னாராம், சாட்டர்டே ஆஃப்டர்நூன் ஐ ஹாவ் அன் அப்பாயின்மெண்ட் அட் கியூபெக் அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த கேப்டன் சொன்னாராம், இட்ஸ் இம்பாசிபிள், கான்ட் யூ see the fog, இட்ஸ் இம்பாசிபிள், யூ cannot go there அப்படின்னு சொன்னாராம். உடனே ஜார்ஜ் முல்லர் அந்த கேப்டன்கிட்ட சொன்னாரா, இஃப் யுவர் ஷிப் cannot take me there, my God will take me there அப்படின்னு. இந்த கேப்டன் யோசிச்சாரா, எந்த ஒரு லுனாட்டிக் அசைலம், ஏதோ ஒரு மென்டல் பிளேஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து இவர் கூப்பிட்டு வந்துட்டாங்க போல, இவர் எங்கேருந்து வந்தாருன்னு நினச்சாரா. ஜார்ஜ் முல்லர் சொன்னாரா, வா நம்ம ஜோம் பண்ணலாம். கீழே அவங்க இந்த சார்ட் ரூமில் போய் ஜோம் பண்ணாங்களா. he said some simple words of faith. ஜோம் பண்ணி முடிச்சுட்டு அந்த கேப்டன்கிட்ட சொன்னாரா, my eye is not in the density of the fog, but my eye is on the living God who controls every circumstance of my life. அந்த கேப்டன் ஜோமன் ஆரம்பிச்சா ஜார்ஜ் முல்லர் சொன்னாரா, நீ ஜோமன் வேணாம், உனக்கு ஒன்றும் விசுவாசம் இல்லை. நம்பர் 2, நான் ஜோமன்ட்டேன், ஐ நோ மை காட் வில் ஹியர் மீ, ஓப்பன் த விண்டோஸ்ன்னு சொன்னாரா. ஓப்பன் பண்ணால் த ஃபாக் வாஸ் கான் அண்ட் த ஷிப் sailed and Saturday he reached Quebec. ஜார்ஜ் முல்லர் சொன்னாரா, 57 years I have served my God, he has never failed me. நீங்கள் இதே இந்த சாப்டர் 27 பின்னாடி வாசிச்சிங்கன்னா பால் சொல்லுவார், என் தேவன் இதை சொல்லிட்டாரு, I know he will do what he said. So there are times you will have to just hold on to God, because he is a God who will always do what he has said. ஜார்ஜ் முல்லர் சொன்ன மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற ஸ்டாம், இருட்டான சூழ்நிலை, நம்மளுக்கு எதிர்மாறாக இருக்கிற சூழ்நிலை மேலே நம்ம கண்ணை வைக்காம, எல்லா சூழ்நிலைகளையும் ஆட்சி செய்கிற, அதுக்கும் மேலே ரெயின் பண்ணுற
ஆண்டவர் மேலே நம்ம கண்களை பதிக்கிறப்ப we can sail through any storm. நம்ம தரித்து நிற்போம். அவரோட பிரசன்னத்தை பற்றி கொண்டு, அவரோட வார்த்தையை பற்றி கொண்டு, அவரோட வல்லமையை பற்றி கொண்டு நம்ம தரித்து நிற்கிறப்ப any storm is, we can just smile at every storm and ஆண்டவர் நம்ம மகிமைப்படுறோம். நம்ம ஜெபம் பண்ணலாமா? உங்களே சுவாமி, இந்த நல்ல நேரத்தை கொடுத்துக்கோ, அவங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த காலையில கூட சுவாமி எங்களோட விசுவாசத்தை நீங்கள் வளர செய்யுங்க ஆண்டவரே. நிறைய தடவை எங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதெல்லாம் இல்லாதப்பையும் நாங்கள் விசுவாசிக்கணும்னு நினைக்கிறோம். பட் ஆண்டவரே எல்லாம் அகேன்ஸ்டாக போனாலும், when every situation works against us, ஆண்டவரே என் தேவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அவர் வாக்கு மாறாதவர், அந்த வாக்கு அவர் நிறைவேற்றுவார் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை சுவாமி. பவுல் வாழ்க்கையில் எப்படியாக ஆண்டவரே நீர் வந்து நின்று பயப்படாதேன் என்று சொன்னீங்களோ, அதே போல ஆண்டவரே help us Lord to feel your tangible presence in times of crisis. Help us Lord to build, to stand on your word, to hold on to your promises, to hold on to your presence and to hold on to your power. ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையில் விளங்கட்டும் சுவாமி. இந்த நாள் புறாலும் நீர் எங்களோடு கூட இருங்க. நீரே எங்கள் வாழ்க்கை மூலமாக மகிமைப்படுங்க. இயேசுவை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.